சமூக ஊடகத்தில் பேசிப் பழகிய நபரை நேரில் சந்திக்க திட்டமிடுகையில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி இங்கு விரிவாக காணலாம். ஆன்லைனில் பேசிய நபர் என்றாலும் உணவகம், பூங்கா போன்ற பொது இடங்களில் சந்தித்து பேசுவது தான் பாதுகாப்பானது. அதேபோல் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்கிற தகவலை நண்பருக்கு தெரியப்படுத்துவது நல்லது. சமூக ஊடகங்கள் பிறரை ஏமாற்றுவதற்கான தளமாக தற்போது மாறி வருகிறது. நீங்கள் சந்திக்கும் நபர் அப்படிப்பட்டவர் இல்லை என்றாலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்க உள்ளுணர்வை நம்ப செய்யுங்கள். ஏதேனும் தவறாக தோன்றினால் அங்கிருந்து புறப்படுவது நல்லது. வீட்டு முகவரி, மொபைல் நம்பர் போன்ற தனிப்பட்ட தகவல்களை முதல் சந்திப்பிலே பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. அந்நபரை பற்றி நன்கு அறிந்த பிறகு இத்தகைய தகவல்களை பகிர செய்யலாம். நீங்கள் சந்திக்க செல்லும் நபர் ஆன்லைனில் பார்த்தது போல் இல்லாமல் இருக்க அதிக வாய்ப்புள்ளது. எனவே எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி திறந்த மனநிலையுடன் சந்திக்க செல்லுங்கள். சமூக ஊடகத்தில் நீண்ட நேரம் பேசியிருந்தாலும் நேருக்கு நேர் சந்தித்து பேசுவது வித்தியாசமாக தான் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உரையாடும் விதத்தை பொறுத்து உங்க செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் சந்திக்கும் நபரை பற்றி முழுமையாக அறிய போதுமான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவசரமாக கேள்விகள் அடுக்குவதை தவிர்ப்பது நல்லது. உங்க இருவருக்கும் இடையிலான உறவு இயற்கையான முறையில் வளர வேண்டும். நீங்கள் சந்திக்க செல்லும் நபரை இம்ப்ரஸ் செய்ய விரும்பினால் என்னென்ன தலைப்புகளை பேசலாம் என்பதை முடிவு செய்து செல்லுங்கள். அவை அந்நபரின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் இருக்க வேண்டும். உங்களுக்கும் நீங்கள் சந்திக்கும் நபருக்கும் தெளிவான எல்லைகளை அமைத்துக் கொள்வது அவசியம். இச்சந்திப்பின் எதிர்பார்ப்புகள் என்ன, எந்த விஷயத்தில் வசதியாக உணர்வீர்கள் என்கிற தெளிவான சிந்தனை இருவருக்கும் இருப்பதை உறுதி செய்யவும்.